ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னோடய டே ரொட்டீன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. எப்போவுமே மார்னிங் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் வீட்டு வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன். பாப்பா இப்போ கிளம்புன உடனே தம்பியும் தூங்க ஆரம்பிச்சிருவார். அவரை தூங்க விட்டுட்டு தான் நானுமே வேலை செய்வேன். வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போது வெங்காயக்கார அண்ணா வந்திருந்தாங்க. சரி, பெரிய வெங்காயம் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் வாங்கினேன். 2 கிலோ 50 ரூபான்னு சொல்லி காசு கொண்டு போனேன். அவரோட கூடையை கொண்டு போக மறந்துட்டேன். அதனால் திரும்ப கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன். பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வர சொன்னேன். மறந்து போய் சின்ன வெங்காயம் அதுவும் 2 கிலோவா வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆல்ரெடி வீட்ல 1 கிலோ இருந்துச்சு. 3 கிலோவா ஆயிடுச்சு. அதனாலேயே பெரிய வெங்காயம் வாங்கல. ஏன்னா பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா நம்ம சின்ன வெங்காயம்ல கை வைக்க மாட்டோம். பெரிய வெங்காயம் தான் உரிச்சு உரிச்சு நம்ம சமைச்சிட்ருப்போம். அதனால நானும் விட்டுட்டேன். ஆனா இந்த எக்குக்கெல்லாம் நம்ம பெரிய வெங்காயம் தான் டேஸ்ட்டா இருக்கும். பொரியலுக்குமே பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமே வச்சுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா நம்ம பசிக்கிற டைம்ல தம்பியை வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருக்க முடியறதில்ல. ஏன்னா நம்ம டக்குன்னு சமைச்சு டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எல்லா நியூ மதர்ஸுமே இப்படி தான் இருப்பாங்க. சரின்னு சொல்லி நானும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சமையல் வேலை பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் இன்னொரு வேலை பார்த்துட்டு இருந்தார். அது என்னன்னு பார்க்கலாம். வீட்டு குடும்ப தலைவர்கள்லாம் எப்படி இருக்கணுன்றத என் ஹஸ்பண்டை வந்து ஒரு குறிக்கோள் வச்சுக்கேன். பார்ப்போம். கார்த்தி, துணி துவைப்பு போலையே. கன்சீவ் ஆகிற டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஹஸ்பண்ட் தான் துணி எல்லாமே துவைப்பாங்க. ஏன்னா எனக்கு பேக் பெயின் இருக்கனால, அப்போது கன்சீவ் இருக்க டைம்லேயும் பேக் பெயின் இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் டெலிவரிங்கும் போது எல்லாருக்குமே மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஆஃப்டர் டெலிவரி வந்து சி செக்ஷன் பண்ணாங்க. அதனால் ரொம்பவே பேக் பெயின் இருந்துச்சு. ஏன்னா 15 நாளுக்கு அப்புறம் தம்பியை நான் பார்த்துக்கிற மாதிரி ஆச்சு. அதனால் எனக்கு ரெஸ்ட்டு கொஞ்சம் சரியாக கிடைக்கல. அதனால் ரொம்ப பெயினாக இருந்தனால அவர் மட்டும் இந்த ஒரு வேலையில் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் தம்பியோட ட்ரெஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணிடுவேன். பாப்பாவோடது, என்னோடது, அவரோடது 3 பேர்த்தது வந்து அவர் வாஷ் பண்ணி. காலையிலேயே நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே சீக்கிரமாக சாப்பிட்ருவேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வீட்டு வேலை இருந்தனால ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. அந்த சமையல் வேலை பார்த்துக்கிட்டே நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். 2 வேலையும் ஒரே டைமில் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெயில் நல்லா அடிச்சனால தம்பிக்கு குளிக்க வைக்கலான்னு சொல்லி தண்ணி போட்டுட்டேன். தண்ணி குளிக்க வைக்கிறது வந்து 2 டேஸ் ஒன்ஸ், சாரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் தம்பியை குளிக்க வைக்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்கனால கோல்டு வந்துடக்கூடாது. ஆல்ரெடி தம்பி 1 மந்த் இருக்கும்போது கோல்டு வந்து ரொம்ப மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே அவங்களுக்கு கொஞ்சம் மெடிசனை கம்மி பண்ணுறது நல்லதுன்னு நினச்சி தான் அவங்கள ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் குளிக்க வச்சிட்ருக்கேன். அதுவும் இந்த மாதிரி வெயில் அடித்தா இந்த மாதிரி டைமில் மட்டும் குளிக்க வச்சுப்பேன். எப்போவுமே சமைக்கும்போது வீட்டு வேலையும் சேர்த்து பண்ணிடுவேன். அதே மாதிரி வீட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக சமையலும் சேர்த்து பண்ணிடுவேன். ஏன்னா தனித்தனியாக பண்ணோம்னா ஓவராக டைம் எடுத்துக்குன்றதுனால சமையல் வந்து ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கும், இன்னொரு பக்கம் வீட்டு வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கையோட வேலை முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா தம்பி அழுகிறதுக்குள்ளேயே நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதையும் மீறி அவர் இடையில எந்திரிப்பார். ஃபீட் பண்ணிவிட்டு திரும்ப தூங்க விட்டுருவேன். தூங்கிடுவார். இல்லைன்னா கொஞ்ச நேரம் எடுத்து கட்டில் போட்டுருவேன். அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு படுத்திருப்பார். ஆனால் 10 நிமிஷம் தான், திரும்ப அழ ஆரம்பிச்சிருவார். ஒன்று பசிச்சிரும், இல்லைன்னா தூக்கம் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 3rd மந்த் வந்து தம்பிக்கு எண்ட் ஆகிடுச்சுங்க. 4th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பகலில் தூங்குறது வந்து கம்மி பண்ணிட்டாரு. நைட்டில் தூங்கிக்கிறாரு. வேடிக்கை பார்த்து பழகினால தூக்கத்தையே குறைச்சிட்டாரு ஃபுல்லாகவே. குக்கரில் பருப்பு வச்சு விட்டுருந்தேன். வெளி வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயும் விசில் வந்துருச்சு. வந்துட்டு எல்லாமே தாளிச்சு விட்டுட்டேன். முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுருந்தோம். 3 மாதத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுவும் கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸும் கேப்சிகம் உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே பெரட்டல் மாதிரி பண்ணிட்டேன். அது அங்கே வெந்துட்டுருக்க கேப்லேயே நான் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சுருவோம். ஏன்னா ஒரு வேலை பார்க்கும்போது இன்னொரு வேலை செஞ்சோம்னா டக்குன்னு முடிஞ்சிடும். வேலை வந்து டக்குன்னு குறையிற மாதிரி இருக்கும். அதனால தான் அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் சரி வச்சு விட்ருவோம். எப்போவுமே நான் குழம்பு பொரியல் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக தான் சாப்பாடு வைப்பேன். இந்த மாதிரி பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சு. ப்ளஸ் இன்னொன்று வந்து எனக்கு அளவு அரிசி தண்ணி ஊற்ற தெரியாதுன்னு இல்லை, ஊற்றினாலும் அந்த பக்குவத்துக்கு எனக்கு வராது. எனக்கு கண்ணில் பார்த்து நான் அளவு தான் எனக்கு இருக்கும். எப்போவுமே அப்படி தான். அளவு தண்ணி வந்து நான் டம்ளரில் வச்சு ஊற்றவே மாட்டேன். பொதுவாக ஊற்றுவேன். ஆனால் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழம்பும் பொரியலும் ஓரளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நானும் சாப்பாடு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தம்பியை வந்து அவங்க அப்பா வச்சுட்டு இருந்தார். தம்பி நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது தான் கத்த ஆரம்பிப்பார். அவங்க அப்பா இருந்தாருன்னா கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுவேன். இல்லைன்னா 10 நிமிஷத்துலேயே சாப்பிட்டுட்டு அவசர அவசரமாக போடுற மாதிரி இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி சூடாயிடுச்சு. சரின்னு சொல்லி தம்பியை குளிக்க வைக்கலான்னு வந்து நான் குளிக்க வைக்கிறதுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி குழந்தைய பார்க்கும்போது உங்கள் கூட யாரெல்லாம் ஹெல்ப்புக்கு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். 15 நாள்லேருந்து இப்போ வரைக்குமே என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரட்டுங்களா?